வணக்கம். நான் உங்கள் நண்பன் வேன் இளங்கோ. நம்ம இப்போது தாரமங்கலம்லேருந்து ஓமலூருக்கு போகிற வழியில் நடக்கக்கூடிய அந்த 4 வழி பாதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஓமலூர் பேருந்து நிலையத்திலேருந்து பேருந்தில் கிளம்பியிருக்கிறேன். அதாவது பரமத்தி வேலூர், அதாவது கரூருக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்க, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், இந்த காவேரி ஆதங்கர ஆறுலாம் ஓடும் அந்த பகுதியில் இருந்து ஓமலூர் வழியை இணைக்கக்கூடிய அந்த 4 வழி பாதை, அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய NH7, அதாவது ஓமலூர் இருக்கு இல்லைங்களா, ஓமலூர்லேருந்து சேலம், நாமக்கல், கரூர் வழியாக அந்த 4வே வந்து போகும், எக்ஸ்பிரஸ்வே. அதில் வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே பூந்து வரணும் அப்படின்னா சிக்கல்கள் இருக்குது. அதாவது ஓமலூர்லேருந்து தாரமங்கலம், கொங்கனாபுரம், அதுக்கப்புறம் சங்ககிரி, அப்படியே திருச்செங்கோடு, அங்கேருந்து பரமத்தி வேலூர் போயிட்டு அந்த பைபாஸில் போய் இணையும். இந்த வழிப்பாதை ஏற்கனவே இருவழிப்பாதையாக இருந்தது. இந்த 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 ஜங்ஷன், இந்த சந்திப்பு தான் இங்கேருந்து நேராக தெரியுது இல்லைங்களா, அது வந்து கொங்கனாபுரத்துலேருந்து வரக்கூடிய வழி. இந்த வழி ஏற்கனவே இருவழிப்பாதையாக இருந்தது. என்ன ஒன்றுனா, நிறைய பேர் டோல்கேட்டு செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த வழியை பயன்படுத்துவாங்க. தற்பொழுது இந்த இருவழிப்பாதையை வந்து 4 வழிப்பாதையாக அமைக்கக்கூடிய பணி கிட்டத்தட்ட 2020-22 பக்கமாக ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. தற்பொழுது இது நிறைய இடங்களில் வந்து வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பதிவானது தாரமங்கலத்திலேருந்து ஓமலூருக்கு போகிற இந்த வழிப்பாதைக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். தாரமங்கலம்லேருந்து ஓமலூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தான் வருது. ரொம்ப பெரிய தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஒரு அழகான பாதை. என்ன ஒன்றா, இதுக்கு முன்னாடி இருவழி பாதையாக இருந்தது. வளைவுகள், நெளிவுகள், மேடு பள்ளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அது நீங்கள் ஏற்கனவே இந்த வழியில் பயணம் செய்த மக்களுக்கும் தெரியும். நானும் நிறையா பயணம் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கும் தெரியும். தற்பொழுது இந்த பாதை 4 வழி பாதையாக மாற்றப்பட்டு விட்டது. நிறையா மேடு பள்ளங்கள் எல்லாம் சரி செய்து சமன் செய்து பாதையை வந்து நல்லா அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் வளைவுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வளைவுகள் எல்லாத்தையும் நேராக்கி விரைவாக கடந்து போகிற மாதிரியும் வழி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரு பக்கங்கள்லேயும் கழிவுநீர் செல்லக்கூடிய அளவு தேவைப்படக்கூடிய இடங்களில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரு விளக்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிறுத்தங்கள், நிழற்குடைகளும் அமைச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருவழிப்பாதையாக இருக்கும்போது நிறையா புளிய மரங்கள் இருந்தது. மக்கள் தேவைப்படுற இடத்துல சின்ன சின்ன பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும். இல்லை அப்படின்னா மர நிழல்லையே கூட மக்கள் அமர்ந்துக்குவாங்க. தங்களுடைய போகக்கூடிய பேருந்து இருந்துச்சுன்னா ஏறி போவாங்க. அந்த தெரியுது பார்த்திங்கன்னா, தற்பொழுது எல்லா அதாவது பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி பேருந்து நிழற்குடைகள் அமைச்சு, அந்த பேருந்து நிழற்குடைக்கு பக்கத்துலேயே ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக கழிவறை வசதியோட பேருந்து நிறுத்தங்கள் வந்து அமைக்கிறாங்க. அந்தளவுக்கு நிறையா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சில அடிப்படை வசதிகளோட இந்த 4 வழிச்சாலை வந்து விரைவாக நடந்து வந்துட்டுருக்குது. ஒரு நல்ல விடயம் தான். இந்த பகுதியில் இன்னும் வேலை ஏதோ நிலம் கையகப்படுத்துறதுல ஏதோ சிக்கல் இருக்கும் போல் இருக்குது. இன்னும் அந்த இடத்துல பாருங்கள் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் முழுசாக நடந்து முடியலை. கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்க. ஆமாம், ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டம் தான் அது. வாங்க தொடர்ச்சியாக அந்த வழியில் எங்கெங்கே அதாவது இந்த இடமும் பாருங்கள், இருவழி பாதையில் இந்தாண்ட வேலை முடிச்சிருக்குது. அந்த பக்கம் வந்து இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தாண்ட இன்னும் அந்த பேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதாவது அடிமட்டம் பண்ணுவாங்க. அந்த ஜல்லியெல்லாம் கொட்டி கொஞ்சம் மேடு பண்ணால் அந்த பணியும் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் முழுமையாகவே 4 வழிச்சாலையாக மாற்றிடுவாங்க.
கிட்டத்தட்ட ஓமலூரை நெருங்கிட்டோம். உண்மையாலுமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுங்க இந்த வழியில் பயணம் செய்வதற்கு. அதாவது தாரமங்கலத்திலிருந்து ஓமலூர் வரக்கூடிய இந்த புதிய 4 வழி பாதையில் தான் நம்ம வந்து இப்போ பயணம் செஞ்சிட்ருக்குறோம். நீங்களும் இந்த வழியில் பயணம் செய்யுங்க. ஆனால் பயணம் செய்யும் பொழுது சாலை விதிகளை பயன்படுத்துங்க, தலைக்கவசம் அணிங்க, பாதுகாப்பான வேகத்தில் பயணிங்க. தற்பொழுது நம்ம மேட்டூர் மேச்சேரி அந்த பிரிவு சாலை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, நடுவில் வழிநெடுக வந்து அதாவது வழிநெடுக இந்த மாதிரி பூச்செடி வைக்கிறதுக்கு உண்டான திட்டு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் நடுவில் தடுப்பு சுவர் மாதிரி வச்சுருக்கிறாங்க. தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து எல்இடி விளக்குகளும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல திட்டம் தான். இப்போது அந்த ஓமலூர் பேருந்து நிலையம் அருகில் இருக்கும். அந்த ஓமலூர்லேருந்து மேட்டூர் பிரி ரோட்டில் இந்த இடத்துலையும் சாலைகளை வந்து அகலப்படுத்தி நடைபாதை அமைக்கக்கூடிய பணிகளும் வந்து நடந்து வந்துருக்கு. உண்மையாலுமே ஒரு நல்ல திட்டம் தான். கூடிய விரைவில் முடித்தாங்கன்னா அதாவது முழுமையான அப்டேட் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.